இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்கள் கும்மிடிப்பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரையில் அடர்த்தியாக வாழ்கின்ற எனதருமை மீனவ உறவுகளின் வாழ்வு என்பது கண்ணீர் கடலில் மிதக்கின்ற துடுப்பில்லாத படகு போல் தன் வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டிய எல்லா வல்லமையும் பெற்ற அதிகாரம் பெற்ற ஒன்றிய அரசு இதுவரையில் இந்த மக்களுக்கான நிரந்தர தீர்வை எட்டுவதற்கான எந்த ஒரு பூர்வாங்க பணிகளையும் இந்தியாவில் இந்த 75 ஆண்டு கால வரலாற்றில் செய்து தரவில்லை. 1948 நமக்கு 1947 2 நாடுகளுக்குமான சுதந்திரம் கிடைத்தது. ஆனால் மீனவ உறவுகளுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கப்பெறவில்லை. இந்திய கடல் எல்லையில் சுதந்திரமாக அவர்கள் முடிப்பதற்கும் உரிமை கிடையாது. இந்திய அரசுக்கு சொந்தமாக ஒப்பந்தத்தினால் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவில் அவர்கள் வலைகளை உணர்த்திக் கொள்வதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் மீன் பிடிப்பதற்கும் 1974 அன்னை இந்திரா காந்தி பண்டாரநாயக்கா இருவரும் போட்ட ஒப்பந்தத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரமற்ற, லாய்க்கற்ற, துணிச்சலற்ற ஒரு அரசாக ஒன்றிய நரேந்திர மோடி அரசு இருக்கிறது. அதனால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக இந்த நம்முடைய கோட்டை பட்டணத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த போராட்டத்தை இங்கு மீனவ மக்களோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளோடு நடத்தியிருக்கிறோம்.